தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளவுட் கிச்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கிளவுட் கிச்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிஸ்னஸ் ரொம்பவே பிரபலமாகிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த பிஸ்னஸ்க்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் எப்படி நம்ம ஒரு நபராக உள்ள நுழையலாம். எனக்கு நல்லாவே சமைக்க தெரியும். நான் நிறைய வெரைட்டியாக நிறைய டிஷ்ஷுங்களை நல்லாவே சமைப்பேன். ஆனால் ஒரு ஹோட்டலா ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஷாப் மாதிரி அதை ஆரம்பிச்சு ஒரு ஹோட்டல் பிசினஸா இதை கொண்டு போற அளவுக்கு எங்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. வீட்டில் இருந்துகிட்டே குறைந்த அளவில் எங்களால் ஓரளவு ஒரு 50 பேருக்கு 100 பேருக்கு என்னால் சமைச்சு தர முடியும். வீட்டில் இருந்துகிட்டே என்னால் நல்ல நல்ல டிஷ்ஷுங்களை நல்ல வெரைட்டியா என்னால் சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க. ஹோட்டல் அளவுக்கு கொண்டு போற அளவுக்கு எங்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க கிளவுட் கிச்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்டை பயன்படுத்தி உங்களுடைய பிசினஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் எப்படி இதை டெலிவரி பண்ணுறது, எப்படி என்னுடைய ப்ராடக்ட்ஸை நான் சமைக்கக்கூடிய இந்த உணவை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடாக அந்த ஸ்விக்கி சொமேட்டோ அந்த மாதிரியான ஆப்ஸில் நீங்கள் கொலாப் பண்ணி என்ன பண்ணலான்னா உங்களுடைய ஃபுட்டை உங்கள் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போக போக உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆக நீங்களே சொந்தமாகவும் ஆட்களை ஹையர் பண்ணி நீங்கள் ஃபுட்டை டெலிவரி பண்ணலாம். அப்போ பார்த்துக்கோங்க, கிளவுட் கிச்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தட் இப்போ சமீபத்தில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பயங்கரமா. நீங்களும் அதில் ஒரு மெம்பர் ஆகணும் அப்படின்றப்ப, நீங்களும் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், நீங்களும் இதில் வளரணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், கிளவுட் கிச்சனுக்குள்ள நீங்கள் போக போறீங்கனாலே நிறைய விதமான ஃபுட் வெரைட்டிஸ் மக்கள் பார்க்குறாங்க. அதில் எந்த உணவு மக்கள் அதிகமாக விரும்புவாங்க, எதை அதிகமாக ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெகுலரா அப்படின்றத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃப்ரீக்வெண்ட்டாக எந்த மாதிரியான உணவுகள் ஆன்லைனில் அதிகமாக விற்பனை ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்த்து அந்த மாதிரியான உணவுகளை நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு டேஸ்ட்டோட ஒரு குவாலிட்டியோட நீங்கள் சமைக்கிறதுக்கு கற்றுக்கணும். ஸோ ஸ்டாண்டர்டாக ஒரு சில ஃப்ரீக்வெண்ட்டாக சேல் ஆகக்கூடிய உணவுகளை எப்படி நல்லா சமைக்கிறது அப்படின்றத கற்றுக்கிட்டு இந்த விஷயத்தில் நீங்கள் முதல்ல நல்லா ஸ்டெடி ஆகணும், நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். அடுத்தது உங்களுடைய பிராண்ட் நேம், ஒரு நல்ல பிராண்ட் நேமை கொண்டாந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த நேமை மக்களுடைய மனசுல நல்லா பதிய வைக்கணும். ஒரு கிளவுட் கிச்சன்னா இந்த பேரை சொன்ன உடனே உங்களுடைய அந்த கிளவுட் கிச்சன் உங்களை பற்றி அவங்களுக்கு நல்லா கிளீனாக தெரியணும். அதுக்கப்புறம் உணவுடைய சுவை இதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் இதை பேக் பண்ணி கொடுக்க போறீங்க, எப்படி நீங்கள் இதை பேக் பண்ணி எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறீங்க உங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அப்புறம் ஃபினான்ஷியலாக நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க. ஒரு கிளவுட் கிச்சன்னா ஒரு நாளைக்கு எப்படி அதுக்கு ஆகக்கூடிய செலவாகட்டும், இது எல்லாத்தையுமே ரொம்பவே கால்குலேட்டிவாக நீங்கள் என்ன டிஷ் செய்ய போறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது சேஞ்ச் ஆக போகுது. அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் வீட்டில் இருந்து தான் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பெருசாக ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி இதுக்கெல்லாம் பெருசாக ஆகலைனாலும் இந்த ஃபுட்டு தயாரிக்கிறதுக்கு ஆகக்கூடிய இந்த காஸ்ட் அப்படின்றது ஒரு நாளைக்கு ஒரு 50 பேருக்கு நீங்கள் சமைக்கிறீங்க, 100 பேருக்கு சமைக்கிறீங்கன்னா அதுக்கு ஆகக்கூடிய செலவுகளை ரொட்டேஷனில் தொடர்ந்து மாதம் ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருக்க போறீங்கன்னா எப்படி நீங்கள் அந்த செலவுகளை பார்க்க போறீங்க, எப்படி டைம்லி நீங்கள் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நீங்கள் டீப்பாக யோசிக்கணும், பிளான் பண்ணணும். கிளியராக பிளான் பண்ணி தான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இயர்லி ஸ்டேஜில் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட நல்லாவே ஸ்கில் இருக்கும். பட் பக்காவாக பிளான் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ண முடியாமல் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எப்படி இந்த கிளவுட் கிச்சனுக்குள்ளே வரலாம், எந்த உணவுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது, அதை நம்மளால் நல்லா சமைக்க முடியுதா, அதுக்கப்புறமா டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நேரத்தோட நம்மளால் சப்ளை பண்ண முடியுதா. ஒரு குறிப்பிட்ட ஆர்டர் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த தேவையான அளவுக்கு சமைச்சு அதை கரெக்டாக நம்மளால் சப்ளை பண்ண முடியுதா. இப்படி எல்லா விதமான விஷயத்தையும் பார்த்து தான் நம்ம இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரணும். ஆனால் நீங்கள் உண்மையிலே நல்லா சமைப்பீங்க, கொண்டு போகணுன்ற இதை ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணும் அப்படின்ற ஆர்வம் இருக்குன்ற பட்சத்தில் பட் என்னால் ஷாப்பாக ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கிளவுட் கிச்சனை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.